கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், நமக்காய் நம்மை பாவங்களில் இருந்து மீட்டு இரட்சிக்க தேவன் தம்முடைய ஒரே குமாரனை தந்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதினால்தான் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டு ஒரு கன்னிகையின் கர்ப்பத்தில் தோன்றி நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டு சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவருக்குள்ளாக இருக்கிற நாம் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. அவர் ஏன் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும்? உலகத்தில் பாவங்கள் பெருகிக்கொண்டே போவதினால் இயேசு என்ற ஒருவரை மனுஷ சாயலில் இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டுக் கொண்டார். இயேசுவை விசுவாசிக்கிற யாவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி நாமெல்லோரும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நமக்கு தந்தருளி தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய வல்லமையை காட்ட வேண்டும் என்பதற்காக இயேசுவை உருவாக்கி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் இருந்து மீட்கவில்லை. நம்மேல் வைத்த அன்பினால் தம்முடைய ஒரே குமாரன் என்று பாராமல் பலியாய் அடிக்கப்பட்டு சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். தேவனை ஒருவரும் கண்டதில்லை. அதனால் மக்கள் பாவங்களை மேற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருந்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வசனம் சொல்கிறது. தேவன் எவ்வளவோ எச்சரிக்கை கொடுத்தும் மக்கள் கேட்கவில்லை. அதனால் இயேசு என்று ஒருவரை மனுஷ சாயலில் அனுப்பி தம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பாவங்களுக்கு பலியாய் ஒப்புக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் இருந்து மீட்டுக் கொண்டார். இயேசுவால் உலகம் இரட்சிக்கப்பட மீட்கப்பட தேவன் இப்படி செய்தார். நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்து கொண்டார். இப்பொழுது தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னை நம்பவில்லை. நான் என்னுடைய ஒரே குமாரனை உங்களுடைய பாவங்களுக்காய் பலியாய் கொடுத்து மீட்டுக் கொண்டேன். இப்பொழுது இயேசுவை விசுவாசிக்கிற யாவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவீர்கள் என்கிறார். யோவான் 14:6 இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என் மூலமாகத்தான் என் பிதாவிடம் போக முடியும். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் பொல்லாத காரியங்கள் எல்லாம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பாவங்கள் நமக்கு அருகில் இருக்கிறது. எப்படி என்றால், நாம் பயன்படுத்துகிற தொலைபேசி மூலம், நாம் பார்க்கின்ற சமூக வலைத்தளங்கள் மூலம், பொல்லாத மனிதர்களை சந்திப்பதின் மூலம், பொல்லாத நண்பர்களுடன் உறவு வைத்திருக்கும் போது இப்படி பொல்லாத காரியங்களும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கிறது. நாமெல்லோரும் அப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடிமையாக போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். மதுபானம், சிகரெட்டு, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, அந்நிய வழிபாடுகள் இப்படிப்பட்ட காரியத்திற்கு இடம் கொடுப்போமேயானால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வசனம் சொன்னது போல நாம் மரித்து போவோம். ஆகையால் தேவன் நமக்காய் தந்த நம்முடைய இயேசுவை விசுவாசியுங்கள். நிச்சயம் நீங்கள் கெட்டுப்போகாமல் நித்திய வாழ்வை காண்பது அதிக நிச்சயமே. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அக்கம்பக்கத்தினர் யாராக பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். விசுவாசிக்கிற ஒருவரும் ஒருபோதும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். பாவத்தை விட்டுவிடுங்கள். நமக்காய் கொடுக்கப்பட்ட இயேசுவை மகிமைப்படுத்துங்கள், கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். கர்த்தாவே, இந்த நாளை காண செய்தரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த 2023ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய பாவங்களை சுமந்து அதிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து எங்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக வைத்திருப்பதற்காய் நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் செய்த எல்லாம் பாவங்களையும் மன்னிப்பீராக. உம்மை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றே ஸ்தோத்திரம். அதன்படி செய்வீராக. உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஏழை எளியோர்களையும் நினைவில் வைத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு உதவ இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும். அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களை பின்தொடரட்டும். ஒருவேளை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது சரீர பலவீனத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு அற்புதத்தை அவர்களுக்குள்ளாக செய்வீராக. விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக. கடனில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சத்ருவின் கிரியைகளில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை, இப்படி எந்தவொரு விடுதலையாக இருந்தாலும் விடுவிப்பீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக. இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன், பார்த்துக் கொள்ளும். இன்றைக்கு வருகிற போராட்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.